சில வேளைகளில் நம்முடைய கண்கள் இப்படிதான் அடைக்கப்பட்டு இருக்கும். எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும் என்று நம்மளுக்கு தெரியாது. நான் எதை நோக்கி என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறேன் என்று தெரியாது. அடைக்கப்பட்ட கண்கள். இருதயம் இருளாக இருக்கும்போது கண்கள் அடைக்கப்பட்டுரும். இருதயத்தில் சரியான ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கும்போது கண்கள் அடைக்கப்படும். யார் நமக்கு முன்பாக நிற்கிறாங்க என்று இருளில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இப்படிதான் லூக்கா 24 கர்த்தர் நிற்கிறார் முன்பாக. அவங்க அவர் எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. 37வது வசனம், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறது போல. ஆமென். எப்படிங்க? ஒரு ஆவியை காண்கிறது போல. இருதயம் அடைக்கப்படும் போது கண்களுக்கு முன்பாக ஒரு இருள். கண்களுக்கு முன்பாக ஒரு இருள் வரும்போது முன்னாடி யார் நிற்கிறான்னு கூட தெரியாம சரியான முடிவெடுக்க முடியாது. ஆண்டவரே முன்பாக நின்னாலும் நாம் அவரை காண முடியாது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் கலங்குற? 38வது வசனத்தில் அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் கலங்குற? லூக்கா 24:31 அவங்க கலங்கி கொண்டு இருப்பாங்க. ஆண்டவரே பொழுது போயிருச்சு, இப்படிதான் நம்மளும், ஆண்டவரே என் வாழ்க்கையிலெல்லாம் முடிஞ்சது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், பொழுது போயிருச்சு, முடிஞ்சது என்று கலங்கி கொண்டு இருக்கிற வேலையில் ஒரே ஒரு முடிவு தான், ஆண்டவரை பார்க்கணும், உங்களை நான் அறியணும், என் கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். 29வது வசனத்தில் அவர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் எங்களோட தங்கணும், என் இருதயத்தில் தங்கணும், நீங்கள் இருக்கும்போது தான் என் கண் வெளிச்சமாகும், நீங்கள் என் இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் என் கண்கள் திறக்கப்படும், நான் உங்களை பார்க்க முடியும். கர்த்தர் அனுமதிக்கிறார் பாருங்க. அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போன என் இருதயத்துக்குள்ள அவர் வர ஆயத்தமாகிறார். நான் கேட்கும் பொழுது அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த மாலை வேளையில் கர்த்தர் உள்ள ஹிருதயத்துக்குள்ள வெறுமனையா வர்றது மாத்திரம் இல்லை, உனக்கு தேவையானதை அவர் கொடுக்க ஆயத்தப்படுகிறார். இருளா இருக்கிற உன் கண்ணை வெளிச்சமாக்க ஆயத்தப்படுறார். இருட்டா இருக்கிற உன்னுடைய கண்களை வெளிச்சமாக்க அவர் ஆயத்தப்படுறார். கண்ணை திறந்து அவரை பார்க்க முடியும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்படிதான் போட்டிருக்கார். சும்மா அவர் போற தேவன் அல்ல. அவர்கள் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எனக்கு நேராக வைங்க, ஆசீர்வதிச்சு வைங்க, அதை பிட்டு எங்களுக்கு கொடுங்க, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், உங்களை நான் பார்க்கும்படியாக. அந்த இடத்துல அவர்களை அறிந்தார்கள்னு சொன்னது போல இந்த இடத்துல நாங்கள் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும், எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். அப்படியே கண்களை மூடுவோமா?